நம்மளர் சேர்ந்து 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும், அதே 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்க போறோம். ஆமென். 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டு வந்தார்கள். ஆமென். கையவியத்தை எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தார்கள். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அந்த 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலையும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறது. மகிழ்ச்சியோடே கொண்டு வந்தார்கள். மகிழ்ச்சியோடே ஆடி பாடி துதித்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இங்கே மகிழ்ச்சியை உண்டாக்குகிற விஷயம் என்ன? மகிழ்ச்சியை கொண்டு வருகிற காரியம் என்ன என்றால், தாவீது அரசால வந்த பிற்பாடு பல வருடங்களாக உடன்படிக்கை பெட்டியை குறித்த எந்த கவலையும் இல்லாதிருந்த அந்த ஜனத்தை ஒரு முறை கூட உடன்படிக்கை பெட்டியை குறித்த நினைவுகளுக்கு நேராக தாவீது திருப்ப ஆரம்பித்தார். தாவீது அதை சொல்லும்போது சொல்லுகிறார், சவுல் அரசாண்ட காலங்களில் பெட்டியை தேடாதே போனோம் என்று சொல்லுகிறார். சவுல் தேடாமல் விட்டுவிட்டார் என்று சொல்லவில்லை. சவுல் தேடாமல் மறந்து விட்டார் என்று சொல்லவில்லை. தேடாமல் போனோம் என்று சொல்லி தன்னையும் அதற்கு உட்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தரை தேடாதது சவுல் மட்டுமல்ல, நாமும் தான் தேடவில்லை, நானும் தான் தேடவில்லை என்று தன்னையும் அங்கே உட்படுத்துகிறார். சவுல் 40 வருஷம் ஆட்சி செய்தார். 40 ஆண்டு காலத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்த எண்ணமும் இல்லை, சிந்தையும் இல்லை. ஏன் அந்த எண்ணம் இல்லை? சவுலுக்குள் ஒரு எண்ணம், தனக்கு ஜனம் இருக்கிறார்கள், எனக்கு மக்கள் இருக்கிறார்கள், எனக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், எனக்கு ஈட்டி இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, நான் அரசாளுக விரும்புகிற எல்லா இடத்திலையும் அரசாளுவேன், கர்த்தரை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தருடைய பெட்டியை குறித்த எண்ணமில்லாதவனாய் போனான். கர்த்தருடைய பெட்டி கீரியாத் யாரிமில் இருக்கிற அபினதாபினுடைய வீட்டிலே பல ஆண்டுகளாக இருந்தது. அந்த வீட்டிலே இருக்கிற போது அவனும் அவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பெட்டிக்கு சேவகம் செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய பெட்டியை பத்திரமாய் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் அதிலே எந்த குறையும் இல்லாமல் வைத்து கொண்டார்கள். தாவீது அரசால வந்தார். அவர் வந்து முதலாவது 7 வருஷம் எபிரோனிலே ஆட்சி செய்தார். எபிரோனிலே இருக்கும்போது அவருக்கு அதுல கொஞ்சம் திருப்தி இல்லை, இப்படிதான் சொல்லணும். அவர் எப்படியாவது எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அப்பொழுதுதான் சவுல் மரணம் அடைந்தார் என்று கேள்விப்பட்டவுடனே தலைநகராயிருக்கிற மகாராஜாவின் நகராயிருக்கிற கர்த்தருடைய நகரமாயிருக்கிற சாலோமின் இடமாயிருக்கிற தேவன் தங்க நினைத்த அந்த இடத்துல அரசாட்சியை துவங்க இந்த தாவீது எத்தனை பண்ணினான். அப்படி எத்தனை பண்ணும்போதுதான் தாவீது சொல்லுகிறான், நான் இந்த எருசலேமுக்கு வந்து தனக்கு ஒரு கூடாரத்தை, தனக்கு ஒரு வீட்டை அந்த இடத்தில் கட்டி இருக்கும்போது தான் மட்டும் இங்கு இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பெட்டியும் இங்கே வர வேண்டும் என்று விரும்பினான். அதற்கு முன்பதாக மோசே போட்ட ஆசரிப்பு கூடாரம் கிபியோனிலே இருந்தது. அங்கே இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருக்கட்டும், ஆனால் நாம் கர்த்தருக்கு ஒரு கூடாரம் போடுவேன் என்று தான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல, தான் வாசம் பண்ணுகிறதுக்கு பக்கத்துல கர்த்தருக்கு ஒரு கூடாரம் போட்டான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு காலையில ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரும் இருக்கணும், நீங்க விரும்பணும். ஆமென் சொல்லுங்க. நான் மட்டும் குடி இருக்க கூடாது, என்னோடு என் ஆண்டவரும் இருக்கணும். என் ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை போட்டு தாவீது அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம வீடுகள்ல
நமக்கு அறை வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு பெட்ரூம் வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு எல்லாரும் வந்தா ஒரு ஹால் வைத்திருக்கிறோம், எல்லா விஷயங்களும் கிச்சன் வைத்திருக்கிறோம். ஏன் நம்ம வீடுகள்ல சில நேரம் ஜெப அறை இருக்கிறது இல்ல, தனித்து கர்த்தரோடு பேசக்கூடிய இடம் இருக்கிறது இல்ல, கர்த்தரோடு உறவாடக்கூடிய இடம் இருக்கிறது இல்ல. முழு வீடு இருந்தாலும் அத்தனை வீடையும் எனக்கு, என் மகனுக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததிக்கு பிரிக்கிறோம். ஆனா ஆண்டவர் இருக்கிற, ஆண்டவர் தங்க, ஆண்டவர் வர, என் வீட்டுக்குள்ள நான் போய் ஜெபம் பண்ணினா எங்கோட பேசுகிற ஒரு தனி அறைய நம்ம வீடுகள்ல ஒதுக்கிறது இல்ல. ஒதுக்க மறுக்கிறோமா, ஒதுக்க மறக்கிறோமான்னு இதுவரைக்கும் தெரியல. ஆனா இந்துக்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வீட்லயும் சின்ன சின்ன என்ன இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு பூஜை ரூமும் இருக்கிறது இல்ல. பைபிள் வைக்கிறத கூட போன உடனே தூக்கி அப்படி குப்பையில ஓடுற மாதிரி போட்டுட்டு நம்ம வார்டு இப்படி உட்காந்துக்குருவோம். எங்கேயோ எல்லா நியூஸ் பேப்பர் இருக்கிற இடத்துல பைபிளும் இருக்கும், எல்லா பாட புத்தகங்களும் இருக்கிற இடத்துல பைபிளும் இருக்கும். அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கறது இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கறது இல்லை. அதை தூக்கி எங்கேயோ வைக்கிறது போல வச்சுட்டு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக மரியாதை கொடுத்தார். கையை வியத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு அதிக மரியாதை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் என் வீட்டுல கர்த்தருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன்? கையை வியத்தி ஆமென் சொல்ல முடியுமா? என் ஆண்டவருக்கு அதிக முக்கியத்துவம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் தான் தாவீதுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வந்தது. ஆமென் ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பெட்டிய தனக்கிடத்துல எடுத்து போய் தான் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு பக்கத்துல கர்த்தருடைய பெட்டியை வைக்கணும் என்று விரும்பி அபினதாபின் வீட்டில் இருந்த அந்த பெட்டிய கீரியாத் யாரீமில் இருந்து கொண்டு வர நினைக்கிறார். கொண்டு வர நினைத்த போது தாவீது ஏற்படுத்தின ஏற்பாடுதான் சமஸ்த இஸ்ரவேலையும் ஒன்றாக்கினான். சமஸ்த இஸ்ரவேலையும் கூட்டி அத சாமுவேல் அழகா போட்டிருக்கோம். 30,000 பேரை திரட்டி கொண்டு 30,000 பேரை கூட்டிக் கொண்டு இந்த கர்த்தருடைய பெட்டியை எடுத்து வர புறப்படுகிறார். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வர புறப்படும் போது எப்படி கொண்டு வரணும், எந்த மாதிரியில கொண்டு வரணும், எந்த ரீதியில கொண்டு வரணும், அது அவர்களுக்கு முன்னமே உரைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பெட்டியை தூக்கி சுமக்கணும்னா அதுக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டவங்க, வேறு பிரிக்கப்பட்டவங்க, அவங்க தான் கர்த்தருடைய பெட்டியை தூக்கிக்கிட்டு வரணும். அது எப்படி தூக்கிட்டு வரணும்னா தோளில் வைத்து தான் தூக்கிட்டு வரணும். கர்த்தருடைய பெட்டியை அவங்க நினைக்கிறது மாதிரி வைத்துக் கொள்ள கூடாது என்கிற ஒரு விதியை, ஒரு நியாயத்தை, ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் தாவீது உற்சாகம் மிகுதியில செய்தாரோ, தாவீது என்ன நினைவில செய்தாரோ நாம் அறியோம். எப்படியோ அவர் தூக்கி கொண்டு வரும்போது புது ரதத்தை ஒரு செஞ்சு கர்த்தருடைய பெட்டியை அதுல வைக்கிறாரு. அப்படின்னா இவ்வளவு நாள் பராமரித்து வந்த அவருடைய குமாரர்கள் ஊசா இருக்கிறான், அடுத்து அவருடைய மகன் இருக்கிறான், 2 பேரும் அந்த ரதத்தை நடத்துறாங்க. அவங்க ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், அவங்க ஒரு லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்படின்னா கர்த்தருடைய பெட்டியை எப்படி கொண்டு வரணும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராஜாவா இருந்ததினால அவர் ரதம் செய்கிற போது ஒருத்தனும் கேள்வி கேட்க மறுத்துட்டாங்களோ தெரியல, என்ன நடந்துச்சு தெரியல. ரதத்துல ஏத்தி பெட்டியை கொண்டு வர்றப்ப மாடு மிரண்டது. ஏன்? 30,000 பேரு மேளம் அடித்து தாளம் அடித்து ஆடி பாடும்போது மாடு மிரண்ட போது அந்த பெட்டி சாய ஆரம்பிக்கிறது. ஊசா கையை நீட்டி தொட்டான், தடுத்தான், நிறுத்த முற்பட்டான், கர்த்தர் அடித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் அடிக்கணும்? கர்த்தருடைய பெட்டியத்தான கீழே விழாதபடி காத்தான். நல்லது செய்கிறோம் என்று தீய செயலை செய்ய முற்பட்டு விட்டார் ஊசா என்று கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீ தோளில சுமக்க வேண்டிய பெட்டிய வண்டியில வச்சு கொண்டு போக நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீ செய்ய வேண்டிய வேலையை பிறரிடத்தில் கொடுத்து மாடு சுமக்கட்டும் என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என்று ஆண்டவர் இந்த காலையில் நம்மை பார்த்து கேட்கிறார். கையை உயர்த்தி ஒரு தடவை ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்காக செய்கிறோம் நல்லதுதான். ஆனால் கர்த்தருக்கு
பிரியமாய் செய்கிறோமா, கர்த்தர் விரும்பத்தக்க விதத்தில் செய்கிறோமா, கர்த்தருக்கு பிடித்த விதத்தில் செய்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். ஆனால் பெட்டியை எடுத்து வரும்போது மகிழ்ச்சியோடு எடுத்து வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? மரணம் வந்தது. நடந்தது என்ன? மகிமை போனது. நடந்தது என்ன? மகிமையும் போனது, மகிழ்ச்சியும் போனது. மகிழ்ச்சியோடு பெட்டியை கொண்டு வந்த தாவீது ஊசாவை அடித்ததுனால பேரேஸ் ஊசா என்று பெயரிட்டு, இனி இந்த பெட்டி என்கிட்ட வரக்கூடாதுன்னா. ஏன்? ஏன்? ஆண்டவர் அடிச்சிட்டாரு. ஆண்டவர் அடிச்சிட்டாரு. உடனே அந்த பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டுக்கு போயிருச்சு. 3 மாசம் தான் அவன் வீட்டில் இருந்துச்சான். அப்படித்தானே பைபிள்ல போட்டிருக்கு. 3 மாதம் அவனுடைய வீட்டில் இருந்தபோது அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தா. தாவீதுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு போயிருச்சு? இப்ப அட சொல்லுங்க, யாருக்கு போயிருச்சு? ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு. ஏன் போயிருச்சு? தாவீது சில விஷயத்தை மறந்துட்டான். அப்படித்தான் சொல்லணும். தாவீது சில விஷயத்தை மாற்றி யோசித்தான். ஏன்? தோளில சுமக்கிறத ரதத்தில் வைத்தா என்ன என்று எண்ணினான். தாவீது சில விஷயத்தை மறந்து விட்டான் என்று நினைத்து இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு. மறந்து போன தாவீது எதை? பிரமாணத்தை. எல்லாத்தையும் செய்தார். ஆட்களை கூட்டினார், பிரதானமானவர்களை கூட்டினார், ஜனத்தை கூட்டினார், சுமக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். கொண்டு வந்து பெட்டியை வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தார். ஆனால் ஒன்று, பெட்டியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்கிற விதியை மறந்து போனார். என்கிற விதியை நினைக்காமல் போனார். மறந்தாரா? மாத்தினாரா? இங்க அதுதான் கவனிக்க வேண்டியது. எப்படியோ நடந்தது. மரணத்தை கண்டவுடனே பெட்டி வேறொரு இடத்துக்கு போகிறது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்முடைய சரியான நினைவில்லாததுனால, மறந்து போன செய்கைகளால, மாற்றுகிற செய்கைகளினால வரவேண்டிய நன்மைகள் சில நேரம் மாறி போகிறது. மறந்துடாதீங்க. உங்க நன்மை உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சா ஒன்றையும் மறக்காதீங்க. தேவனுடைய பிரமாணத்தை மறக்காதீங்க. நடத்தின வழிகளை மறக்காதீங்க. தேவனுடைய செய்கைகளை மறக்காதீங்க. கையை உயர்த்தி சொல்லலாமா? அது யாருக்கு தான் வரணும்? தாவீதுக்கு தான் வரணும். இஷ்டப்பட்டு கொண்டு வந்த பெட்டி, மகிழ்ச்சியோடு கொண்டு வந்த பெட்டி, திடீரென்று மரணம் வந்தவுடனே பெட்டி ரூட்டு மாறி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டுக்கு போயிருச்சு. ஓபேத்-ஏதோமுடைய வீட்டுக்கு போனதுனால கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? என்ன ஆசீர்வாதம் ஒன்றும் போடல. ஆனா ஓபேத்-ஏதோமுடைய சந்ததிகள் எல்லோருமே தேவனுடைய கூடாரத்துல பாடல் பாடுகிற, ஆசாரிய ஊழியம் செய்கிற நல்ல மனிதர்களாகவே இருந்தார்கள். அல்லேலூயா. ஒன்னு தெரியுமா? பிணைகாசுக்கு ஏன் இந்த வாய்ப்பு போச்சு அப்படின்னா, யாரும் செய்யாத ஒன்றை பிணைகாஸ் செய்ததுனால பல தலைமுறைகளுக்கு ஆசாரிய ஊழியம் அவரிடத்துல போச்சு. ஆமே. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல ஊழியம் செய்வீர்களானால், கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருக்காக நிற்பீர்களானால், ஒன்றை நான் சொல்லட்டும், கர்த்தருடைய பிரமாணங்களை மறந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் விதித்த விதிகளை மறந்துடாதீங்க. ஆண்டவர் நல்லவர். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ச்சியோட கொண்டு வந்த போது மரணம் நேரிட்டு விட்டது. உடனே தாவீதுக்கு துக்கம். ஆண்டவர் இப்படி பண்ணி விட்டாரே, இன்னும் மாதிரி செய்து விட்டாரே, இனி இந்த பெட்டி நம்மகிட்ட வரவே கூடாதுப்பா, வேண்டவே வேண்டாம் என்று பெட்டியை நிறுத்திட்டார். கவனிங்க. ஆனால் அடுத்து இந்த தாவீது உட்கார்ந்து யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? ஏன்டா பெட்டி அங்க போச்சு, ஏன் இதை இப்படி விட்டுட்டோம், என்ன காரணம்? உட்கார்ந்து யோசித்து யோசித்து 15ஆம் அதிகாரத்துல பெட்டியை மறுபடியும் கொண்டு வர முயற்சிக்கிறார். இப்ப கவனிக்கணும். 13ஆம் அதிகாரத்துல மகிழ்ச்சியை இழந்துட்டார். 13ஆம் அதிகாரத்துல மகிழ்ச்சியை இழந்துட்டார். 15ஆம் அதிகாரத்துல மகிழ்ச்சியை திரும்ப பெறார். அந்த 25ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர. எப்படி? அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் எல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கோம். அப்ப நல்லா கவனிக்கணும். இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கு தாவீது எடுத்த முயற்சிகளை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பல நேரம் நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியை இழந்தவர்களாகவே வாழ்க்கையில உட்கார்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் சொல்லலாமா? ஆண்டவர் 3 இடத்துல மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார். ஒன்னு எங்கன்னா, சங்கீதம் 100ல வாசிக்கிறோம்,
தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில கர்த்தர் மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார். ஆமே. இரண்டாவது எங்க மகிழ்ச்சியை வச்சிருக்காருன்னா ஏசாயா 56:7 ஆலயத்துக்குள்ள மகிழ்ச்சியை வச்சிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் எங்க மகிழ்ச்சியை வச்சிருக்காருன்னா 119 சங்கீதம் 70வது வசனத்துல மகிழ்ச்சியை வச்சிருக்கிறாரு. அது என்ன மகிழ்ச்சினா ஆராதிக்கும் போது உண்டாகிற மகிழ்ச்சி, ஆலயத்துக்கு போகும்போது உண்டாகிற மகிழ்ச்சி மட்டுமல்ல. அழகா சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தில் வளரும் போது உண்டாகிற மகிழ்ச்சி. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னா, உண்மையான மகிழ்ச்சியை காணணும்னா அது எங்க இருக்குன்னா கர்த்தரிடத்துல தான் இருக்குது. கர்த்தரிடத்துல தான் மகிழ்ச்சி இருக்குது. அதனாலதான் ஏதேன ஆண்டவர் படைக்கும் போது கூட அந்த ஏதேனுக்கு ஏதேன்னு பேர் வச்சார். ஏன் ஆண்டவர் ஏதேன்னு பேர் வச்சாரு? ஏதேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மகிழ்ச்சியான இடம்னு அர்த்தம், சந்தோஷமான இடம்னு அர்த்தம், மனமகிழ்ச்சியான இடம்னு அர்த்தம். ஏன் அது மகிழ்ச்சியான இடம்? ஏன் அது சந்தோஷமான இடம்? அங்கே கர்த்தர் தினந்தோறும் வந்து பேசுகிறதுனால அந்த இடத்துக்கு பேரு மகிழ்ச்சியான இடம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதுதான் அது பரதீசுன்னு சொல்றோம். நான் சொல்லட்டுமா? கர்த்தர் இருக்கிற இடம் மகிழ்ச்சியான இடம். கர்த்தருடைய வசனம் இருக்கிற இடம் மகிழ்ச்சியான இடம். கர்த்தரை ஆராதிக்கிற இடம் மகிழ்ச்சியான இடம். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஒரு இடத்துல இருந்தா அங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அங்க ஒரு ஜெய தொனி இருக்கும். ஆமென். அதனாலதான் என்ன 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது என்று நம்ம வாசிக்க முடியும். அப்ப என்ன பிரச்சனை சுத்தி நடந்தாலும், என்ன போராட்டம் சுத்தி இருந்தாலும், உண்மையான மகிழ்ச்சி யாருக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான மகிழ்ச்சி யாருக்கு இருக்கு தெரியுமா? ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு. சொல்லுங்க நல்ல கையை உயர்த்தி. ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு, ஆலயத்தை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைக்கு. ஆமென். கர்த்தருடைய வசனத்தின் மேல நாட்டமுள்ள தேவனுடைய பிள்ளைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? ஆராதனை, ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது, இந்த காரியங்கள்ல அதிக ஈடுபாடு நீங்க காட்டுனீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும். உண்மையா உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறது யாரு? யார் மகிழ்ச்சியா இருக்குது? யார் தான் மகிழ்ச்சியா, உண்மையான மகிழ்ச்சியா இருக்கிறது யாரு? பெரிய பதவி கிடைச்சோனா, பணம் உள்ளவனா? யார் உண்மையில மகிழ்ச்சியா இருக்கிறது? சினிமா பார்த்துட்டு வர மகிழ்ச்சியா இருக்கானா? கொஞ்ச நேரம் சினிமா பார்ப்பான், 3 மணி நேரம் கழிஞ்ச உடனே மகிழ்ச்சியெல்லாம் தானா போயிடுது. கொஞ்ச நேரம் குடிச்சு மகிழ்றான், அது குடி போத உடனே மகிழ்ச்சியெல்லாம் போயிருது. அது ஒரு போதை, அதோட முடிஞ்சிருது. ஆனா ஆண்டுடைய சமூகத்துல நமக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு மகிழ்ச்சி என்ன செய்து விதைக்கப்பட்டிருக்கு. நமக்கு எப்பயுமே துக்கம் இல்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆனா நம்மள ஆளுகளை ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு கேளுங்க, எனக்கு இருக்கிற துக்கத்துக்கு அளவே இல்லைனோ. வாழ்க்கையில துக்கத்தோடு இருந்த அந்த அன்னாள் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எப்பறம் ஆலயத்துக்கு போய் வந்த பின் அவள் துக்கமுகமாய் இருக்கல. ஆமென் சொல்லுங்க. வரும்போது நீங்க துக்கமா வந்திருக்கலாம், வரும்போது வேதனையோடு வந்திருக்கலாம், திரும்பும் போது இனி துக்க முகமா போகவே கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். உங்க துக்கங்களை ஆண்டவர் மாத்தி உங்களை மகிழ்ச்சியினால நிரப்புவாராக. தாவீது மகிழ்ச்சியோடு செய்யன்னு விரும்பினார், மகிழ்ச்சியோடு வாழன்னு விரும்பினார், மகிழ்ச்சியோடு இருக்கன்னு விரும்பினார். அதற்கு அவர் தெரிந்து கொண்டதுதான் உடன்படிக்கை பெட்டி, அதற்கு அவர் தெரிந்து கொண்டதுதான் ஆராதனை, அதற்கு அவர் தெரிந்து கொண்டதுதான் ஆலயம், அதற்கு அவர் தெரிந்து கொண்டதுதான் ஜெப வீடு. அல்லேலூயா. அப்ப அவருக்கு தெரியும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா நீ ஆலயத்தை தேடணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆராதிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்தை படிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா உடன்படிக்கை பெட்டியாகிய கர்த்தரை நாடணும், வார்த்தையை விரும்பணும். அதுல அவர் தாவீது உறுதியா இருந்தார். அதனாலதான் எத்தனை போராட்டம் சுத்தி சுத்தி இருந்தாலும் எடுத்துக்கிட்டு சங்கீதம் பாடுவார். என்ன பாடுவாரு? எத்தனை பிரச்சனை இருந்தாலும் என்ன பாடுவாரு?
பிரச்சனை இருந்தாலும் பாட்டு பாடி ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தான் யாரு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன பாடுறாரு? ஒரே ஒரு உதாரணம் மட்டும், ஒரே ஒரு உதாரணம். என்ன உதாரணம்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என். எப்ப பாடினாரு? அட எப்ப பாடினாரு? தலைப்ப பாருங்க. வேஷ மாறின போது, துரத்தி விடும்போது பாடுறார். இங்கிட்டு சவுல் துரத்துறான், அங்கிட்டு அபிமெலேக்கு துரத்துறான், அங்கிட்டு இவன் துரத்துறான். நாட்டுக்குள்ள போக முடியாது, வீட்டுக்குள்ள போக முடியாது. கூட இருக்கிற கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு காட்டு வழியாகவே நடக்கிறான், காட்டுலயே சுத்துறா. அப்பம்போது அவன் பாடுறான். எப்படி பாடுறான் தெரியுமா? நம்ம என்ன பாடுவோம்? என்ன பாடுவோம்? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இந்த காட்டு வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு தான், நீ பயப்படாதே என் மனமே, சோத்திரம் 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 என் ஆத்மாவே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் எப்படி பாடுறா தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில காலங்கள் மாறி மாறி வரலாம், சூழல்கள் மாறி மாறி வரலாம். நல்ல காலம் இருக்கலாம், கெட்ட காலம் இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம், மேன்மை இருக்கலாம், தாழ்ச்சி இருக்கலாம், வாழ்க்கை நல்லா இருக்கலாம். சில நேரம் வாழ்க்கையில சோதனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், வேதனைகள் வரலாம், விரட்டப்படலாம், துரத்தப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், நிந்தை வரலாம். எது வந்தாலும் என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். ஏன்னா அவருக்கு தெரியும் மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா கர்த்தருடைய சமூகத்துல இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா 10 பேர் உட்கார்ந்து கூடி பேசுறதுல இல்ல, 10 பேர் கூடி கைதட்டி ஆராதிக்கிறதுல இருக்கு. ஹல்லேலூயா. இத தாவீது தெரிஞ்சதுனாலதான் உடன்படிக்கை பெட்டி எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும். சவுல் அதை தேடாததுனால சவுல் வாழ்க்கையை பார்த்தா மகிழ்ச்சியே கிடையாது. சவுல திருப்பி திருப்பி படிச்சினா ஒரு இடத்துலயாவது மகிழ்ச்சியா இருந்தாரான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஏன்? அவன் மனசெல்லாம் நிரம்பி இருக்கிறது தான். கொல்லணும், என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன செய்ய போறோம். அவன் இருதய தத்தளித்துக் கொண்டே இருந்தது. ஏன்? அவன் மகிழ்ச்சி இல்லாமே வாழ்ந்தான். ஏன்னா பெட்டியை தேடல, ஆலயத்தை தேடல, ஆண்டவரை தேடல, ஆராதிக்கல, துதி செலுத்தல, அது பக்கமே போகல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்றாரு, இழந்த மகிழ்ச்சியெல்லாம் மீட்டுக்கிறன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? என் வாழ்க்கையில ரொம்ப நாளாச்சியா சந்தோஷமா இருந்து, என் வாழ்க்கையில சிரித்து வாழ்ந்து ரொம்ப நாளாச்சியா, வீட்டுக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்து ரொம்ப நாளாச்சியா, வீட்டுக்குள்ள நல்லா சாப்பிடுவோம், ஆனா ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டோம், மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம், சந்தோஷமா பேச மாட்டோம், உறவுகளுக்குள்ள சண்டை, குழப்பம், வேதனை. ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், ஆனாலும் ஒரே முறைச்சுக்கிட்டும் விரைச்சுக்கிட்டோம் உட்கார்ந்து இருப்போம், வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்? உண்மையான மகிழ்ச்சி அங்க இல்லை. கையை வைத்து சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மகிழ்ச்சியை நீ திரும்ப பெறணும்னா சில விஷயங்களை நீ செஞ்சுதான் ஆகணும். மகிழ்ச்சி போயிருச்சு. ஊசா செத்த உடனே தாவீது பெட்டியை வச்சுட்டு இவ்வளவுதான், இனிமேல் தேடவே கூடாது அப்படின்னு விட்டுறல. ஆனா மறுபடியும் நான் மகிழ்ச்சியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு பெட்டியை கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சியோ அந்த முயற்சி எடுக்கிறார் பாருங்களேன். அந்த முயற்சியில அவர் இழந்த எல்லா மகிழ்ச்சியும் திரும்ப பெற்றார். ஆமென் சொல்லுங்க. ஊசாக்களால் இழந்து போன மகிழ்ச்சியை கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆகான்களால் இழந்து போன மகிழ்ச்சியை கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்க்கையில சிலரால் இழந்த மகிழ்ச்சியை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தருவார். குடும்பத்தில் இருக்க சில நபர்களால் இழந்து போன மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். தரணும்னு நீங்க நினைச்சா நான் சொல்லுவேன், கர்த்தரை நல்ல ஆராதனை செய்யுங்க. கையை உயர்த்தி நல்ல கர்த்தரை துதிங்க. வாய் திறந்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. ஆலயத்துல வந்து கர்த்தரை நன்றியோடு சோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆலயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டுடைய ஆலயம் எப்படிப்பட்ட இடம்? ஆண்டுடைய ஆலயம் எப்படிப்பட்ட இடம்? துக்கமா இருக்கிறவங்க ஆண்டுடைய சமூகத்தில் வந்து என்ன செய்யணும்? மகிழுகிற இடம், சந்தோஷப்படுகிற இடம், களி கூறுகிற இடம், ஆண்டவரை துதிக்கிற இடம். பலியை கொண்டு வந்து பலி செலுத்திட்டு கர்த்தருடைய சமூகத்துல எல்லா இஸ்ரவேலரும் மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க இங்க உட்கார்ந்து துக்கத்தோட சோகத்தோட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ஆலயத்துக்கு வந்து என்ன இல்ல?
அர்த்தமே இல்ல, பிரயோஜனமே இல்ல. அதுக்கு நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து பேசாம சாப்பிட்டு பேசாம கட்டுல படுத்து உறங்கிடலாம். வேத வசனம் அதைத்தான் தாவீது சொல்றார், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன்ல, நான் மாண்டு போயிருப்பேன்ல என்றார். அப்ப அவருடைய துக்கம் மாறி மகிழ்ச்சி அடைய மறுபடியும் எடுத்த பிரயத்தனத்தை போல இன்னைக்கு நீங்களும் உங்க மகிழ்ச்சியை மீட்டெடுக்க சில முயற்சிகளை எடுக்கணும். எத்தனை பேர் எடுப்பீங்க? அதுக்கு 3 விஷயங்களை சொல்றேன், கவனிங்க. 3 விஷயம் உங்க மகிழ்ச்சிய, இழந்த மகிழ்ச்சிய மீட்டெடுக்க சொல்லுங்க. ஆமா, 3 விஷயங்கள். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் தேடாதபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார். நீங்கள்ன்றாரே யாரை பார்த்து? நீங்கள்ன்றாரே யாரை பார்த்து? ஆசாரியரை பார்த்து, லேவியரை பார்த்து. உடனிருந்த ஆசாரியர்கள் சொல்லி இருக்கணும். என்ன சொல்லி இருக்கணும்? ராஜாவே, பெட்டியில வச்சு வண்டியில வச்சு பெட்டிய கொண்டு போகாதீங்க. அது என்ன கிடையாது? பிரமாணம் கிடையாது. சொல்லி இருக்கணுமா இல்லையா? ராஜான்றதுனால சொல்ல மறுத்துட்டாங்க. இப்ப நடந்தது என்ன? அடி விழுந்துருச்சு, ஊசா இறந்து போனார். இழப்பு யாருக்கு? தாவீதுக்கா? இல்ல, தன் பிள்ளைய இழந்த அப்பாவுக்கு. அப்பா யாரு? அபினதாப். பல வருஷமா பெட்டிய வீட்டுல வச்சிருந்தப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. தாவீது வழியில கொண்டு வந்து வச்சு என் மகன் சாகிறதுக்கு காரணமாயிட்டாரு. தாவீது வீட்டுக்கு வர்றாரு, யோசிக்கிறார், என்னடா பெட்டி இப்படி விட்டுட்டோமே, இப்படி ஒரு வேதனை ஆயிப்போச்சு. எவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடிட்டு வந்தோம், எவ்வளவு மகிழ்ச்சியோட ஆடி பாடிட்டு வந்தோம், எவ்வளவு ஆரவாரத்தோடு வந்தோம். இப்படி ஒரு துக்கம் நடந்து போச்சே, இப்படி ஒரு வேதனை நடந்து போச்சே, என்ன செய்யலாம்? உட்கார்ந்து யோசித்து 15ஆம் அதிகாரத்துல எல்லா ஆசாரியரும் கூப்பிடுறாரு. வாங்கப்பா எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. கூப்பிட்டு முதல் வேலை பிரித்தெடுக்கிறார். 4வது வசனத்துல 120 பேரையும் 220 பேரையும் இப்படி வரிசையா வரும். இதுல எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னா 862 பேர் வர்றாங்க. ஒரு பட்டியல். எத்தனை பேரு? 862 பேரை பிரித்து தாவீது சொல்றாரு, முதல்ல வண்டியில் வச்சு கொண்டு வந்தோம், ஊசாவை இழந்துட்டோம், மகிழ்ச்சி இழந்துட்டோம், ரொம்ப துக்கமா இருக்கு. மறுபடியும் அப்படி ஒரு தவறை நம்ம செய்திடக்கூடாது. இப்ப நம்ம ஒண்ணு செய்வோம். நீங்க எல்லாரும் எத்தனை பேரும்? 862 பேரும். அந்த இடம் என்ன இடம்? அப்படி வீட்டுல இருந்து தூக்கி கொண்டு எருசலேம் வரைக்கும் இந்த பெட்டியை கொண்டு வர்றது வரைக்கும் 862 பேருடைய பொறுப்பு. நீ மாத்தி சுமப்பையோ தோல்ல வச்சுதான் என்ன செய்யணும்? அப்ப பரிசுத்தப்படுத்தினான் அப்படின்னா அந்த வேலைக்காக வேறு பிரித்தான். வேறு பிரிச்சுட்டு ஜனத்தை பின்னாடி நிறுத்தி தாவீது பின்னாடி நின்று எல்லாரும் பெட்டியை முன்னாடி அனுப்பி பின்னாடி நின்று பாடி துதிச்சு வர்றாங்க. பெட்டி பத்திரமா எங்க வருது? சொல்லுங்க, எங்க வருது? அப்ப எங்க வர்றார் ஆண்டவர்? எருசலேமுக்கு வர்றார். அப்ப மறுபடியும் மகிழ்ச்சியோட அப்படின்னு 15ஆம் அதிகாரம். அப்ப எப்ப மகிழ்ச்சி வந்துச்சான்? எப்ப மகிழ்ச்சி வந்துச்சான்? தவறுகளை திருத்தி கொண்ட போது. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். தவறுகளை திருத்தி கொண்ட போது. நல்லா திரும்ப சொல்லுங்க. தவறுகளை திருத்தி கொண்ட போது. வாழ்க்கையில தவறுகள் வருகிறது இயல்பு. வாழ்க்கையில தவறுகள்.
ஆனால் அந்த தவறுகளை திருத்தாவிட்டால் மகிழ்ச்சியை பெறவே முடியாது, சந்தோஷத்தை பெறவே முடியாது, வாழ்க்கையில நிம்மதியை பெறவே முடியாது. வாழ்க்கையில தவறுகளை திருத்த எந்த மனிதன் முற்படுகிறாரோ, எந்த மனிதன் உடன்படுகிறாரோ, அவர் எந்த இடத்தில் மகிழ்ச்சியை இழந்தாரோ அதே இடத்தில் மகிழ்ச்சியை திரும்ப பெற்றுகிறான். ஆமென். அப்ப தவற திருத்துறார். முந்தி செய்ததை மறுபடி செய்ய தன்னை ஒப்பு கொடுக்க மறுக்கிறார். முந்தி நடந்தது போல நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்துறாரு. இப்படி செய்து விட்டோ இனி செய்யக்கூடாது, நீங்க தான் சுமக்கணும், நீங்களே சுமக்காம வண்டி வச்சு ஏற்பாடு பண்ணி கொண்டு வர முயற்சி பண்ணதுனால ஊசாவை இழந்துட்டோம். வேண்டாயா, இனிமேல் அந்த நிலைமை நம்ம எல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம எல்லாரும் தோள்கள்ல சுமப்போன்னு 862 பேரை நியமிச்சு கர்த்தருடைய பெட்டியை சுமந்து வர அவர் உதவி செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீ காலையில சொல்லுவேன், நான் உங்க வாழ்க்கையில இருக்கிற தவறுகளை கண்டுபிடிச்சு அந்த தவறுகளை திருத்திக் கொள்வோமானால் வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு வாழலாம். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு மகிழ்ச்சிக்கு தடையா இருப்பது என்ன? நான் அப்பப்ப செஞ்ச தவறுகள். என் தவறு, தப்பு வேற, தவறு வேற. தப்புன்றது என்ன? தப்புன்றது தெரியாம செய்தா, தெரிந்தே செய்வது. தவறு என்பது அறியாமல் செய்து விடுவது. ஒரு முறை நீ அறியாம செஞ்சுட்டப்பா, பெட்டியை தெரியாம தூக்கிட்டு வந்துட்ட, வேண்டாம். இனிமேல் பெட்டியை எப்படித்தான் தூக்கணும்? பிரமாணப்படி, நியாயப்படி, ஒழுங்குப்படி, சட்டப்படி, விதிப்படி. தவற திருத்தினாரா? தாவீதுனுடைய வாழ்க்கையில மேன்மை பெறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சியா, அடிக்கடி தன் தவறுகளை திருத்திக் கொள்ளுகிற மனுஷனார். அடிக்கடி தன் தவறுகளை திருத்திக் கொண்டே இருந்தார். அதனாலதான் சொன்னார், ஆண்டவரே ஈசோப்பாலினை கழுவும். கையை உயர்த்தி சொல்லுவோமா எல்லாரும்? நீ காலையில பின்னாடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்க தவறுகளை எல்லா சூழ்நிலையிலும் திருத்திக் கொள்ள முற்படுவோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு இடத்துல தவறா பேசியிருந்தா இனி அதை பேசாமல் நிறுத்த பிரயாசப்படுவோம். நான் அப்படித்தான் பேசுவேன், அப்படி என்பது அல்ல. அது வாழ்க்கைக்கு உகந்ததாவே இராது. சரி செய்ய முயற்சிக்கிறவர்கள், சீர்படுத்த முயற்சிக்கிறவர்கள். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அவர்களே பரிசுத்தவான்களா, ஆனா அவங்க சீர்பொருந்தும் பொருட்டுனா என்ன அர்த்தம்? பரிசுத்தவானா இருந்தாலும் குறை இருக்கும், குற்றம் இருக்கும். சில நேரம் அதை திருத்த முயற்சிக்கணும்ன்றதா ஆண்டவர் இங்கே எதிர்பார்ப்பது. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும்னு விரும்பினா, வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி வேணும்னு விரும்பினா, ஆலயத்துல மகிழ்ச்சி வேணும்னு விரும்பினா, தேவ சமூகத்துல வரும்போது சந்தோஷமா ஆராதிக்கணும் விரும்பினா, உங்க குற்றம் என்ன, உங்க தவறு என்ன, உங்க பிழைகள் என்ன, திருத்த முற்படுங்க. அதுக்கு ஏதாவது காரணத்தை காட்டி நிறுத்தாதீங்க, சரி செய்யுங்க. அதை சரி செய்ய முயற்சிக்காதது வரைக்கும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியை பார்க்கவே முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருவர் திருந்த மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? யாரோ ஒருவர் திருந்த மறுக்கிறாங்க. ஒரு இடத்துல சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருவர் விட மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். தெரியுமா? விடு, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன், விடு, இனிமேல் அப்படி பேச மாட்டேன், முடிஞ்சு. ஒரே வார்த்தை, என்னாச்சு? சால்வ் ஆயிரும். வீடு எப்படி இருக்கும்? அமைதலா இருக்கும். வீடு எப்படி இருக்கும்? சூப்பராகி போகும். இல்லாட்டா வீட்டுக்குள்ள டெய்லி சண்டை, வெயிலி சண்டை. நீ நான் எப்படி பண்ற, நீ என்ன அப்படி பண்ற, வீட்டுக்குள்ள சண்டை. இன்னைக்கு ஊர்ல எங்க போனாலும் வீட்டுக்குள்ளேயும் சண்டை, சர்ச்சுக்குள்ளேயும் சண்டை. ரொம்ப பேர் வீட்டுல தானப்பா சண்டை, சர்ச்சுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்கலாம், சர்ச்சிலையும் சண்டையா? இது ஆண்டவருடைய இடம். ஆண்டவருடைய சமூகத்துல அவரவர்கள் மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்க பிழைகள் எதுவோ, தவறுகள் எதுவோ, திருத்த முற்படுவோம், நிதானிப்போம், ஆராய்வோம், நம்மை நாமே உய்த்து பார்ப்போம். எங்கே பிழை, எங்கே தவறினே, எங்கே இதை செய்த, இதை விட்டுவிட முயற்சிப்பே, செய்து பாருங்களேன், வாழ்க்கை நல்லா இருக்கும். சந்தோஷத்தை, மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில திரும்ப பாப்பீங்க. ஆமென். பேதுருட்ட இயேசு வந்து நிக்கிறார். பேதுரு மீனே கிடைக்கலன்னு சும்மா உட்கார்ந்துட்டாரு.
பேதுரு ஒரு மீனும் கிடைக்கலன்னு சும்மாவா உட்கார்ந்துருந்தார் கரைக்கு வந்து? சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை என்னுடைய அனுபவத்தில் குறை இருக்கலாம், என் தொழில் முயற்சியில குறை இருக்கலாம், அதை நான் இப்படியா சரி செஞ்சுக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். வலையில் ஏதாவது பிரச்சனையா? நைட்ல தானே வலை போட்டோம், எப்ப இயல்பாத்தானே வலை போடுறோம், ஏன் மீன் கிடைக்கல? அப்ப பழுது பார்த்து கொண்டிருந்தவன வலை நோக்கி, படகை நோக்கி தான் இயேசு போறாரா இல்லையா? அங்கிருந்த எத்தனை பேர் கிடைக்காத நாள் இருந்திருக்கலாம், எத்தனை பேருக்கு அகப்படாத காலம் இருந்திருக்கலாம். அவனை நோக்கி போகல, ஏன் இவங்களை நோக்கி போறார்னா, இவன் பழுது பார்க்கிறான், தவறை திருத்திக் கொள்கிறவன். அந்த இது அன்னைக்கே கண்டாரு. அதனாலதான் அடிக்கடி தவறினாலும் தன்னை திருத்திக் கொண்டவர் பேதுரு. எங்க தவறினாரு? எங்க தவறினாரு? அடுத்து எங்க தவறினாரு? இயேசு கேட்கிறார், மனுஷகுமாரன் அடிக்கப்பட போகிறார், இப்ப நான் மரிக்க போறேன்பா. இயேசுவே, அது உமக்கு நேரிடக்கூடாது. உம்மை எவனா தொட்டானா நடக்கிறதே அப்பாலவ சாத்தானே. உடனே தனக்கு மாத்திக்கிட்டான். இயேசுவை பிடிச்சு அடித்து ரத்தமாய் நிற்கிறார். இயேசுவை பார்ப்பதற்கு உள்ளே போகிற பேதுரு, தான் நேசித்த தேவனுடைய குமாரன், வெளிப்பாட்டினால் கண்டுபிடித்த தேவனுடைய குமாரன் ரத்தத்தோடு நிற்கிறார். உள்ள போன பேதுரு நேர பார்த்துட்டு, இந்த மாதிரி வேதனை இருக்காரே அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது குளிர் வேற. சரி, குளிர் காயும், உட்காந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். என்ன நடக்குது? பெண் வந்து சொல்லுகிறாள், ஏய், நீ அவரோடு இருந்திருந்தானே, உன் மூஞ்ச பார்த்தா தெரியுது, ஆளு சைஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கு, எல்லாம் அப்படித்தான் இருக்கு பார், நீ அவரோடு இருந்த. உடனே நான் அவரை அறியேன், நான் அவரை அறியேன் அறியேன் அறியேன். இயேசு திரும்பி பார்த்தார்னு போட்டு, அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய அளவுல தான் உட்கார்ந்து இருக்கான். அப்படி பார்த்தா பேதுரு என்ன செய்யலாம்? தெரிகிற அளவுக்கு தான் உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கான்? குளிர் காஞ்சிருக்கான். இயேசு அடிபட்டு ரத்த வேதனையில உட்கார்ந்து இருக்காரு. இவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு இயேசுவின் பேர்ல குளிர் காயிற கூட்டம் உலகத்துல இருக்கு. இயேசுவின் பேரை சொல்லி நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? குளிர் காயிறோம். இயேசுவின் பேரை சொல்லி குளிர் காய்கிறவளா இருந்தீங்கன்னா, இயேசுனை திரும்பி பார்த்தோன்னே ஓ நான் அழுதுட்டான், ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்கப்பா. மறுபடியும் ஒரு தவறு பண்றான். யாரும் போக வேணாம் நினைச்சிட்டு இருந்தப்ப இவர் போட்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் எங்க போயிட்டார்? கடல் போயிட்டார் மீன் பிடிக்க. இயேசு வந்து கேட்கிறாரு, பேதுருவே, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? என்னையா நீர் அறிவீர். அங்கேயும் திருத்திக் கொள்கிறான். திருத்திக் கொள்கிறவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. திருத்திக் கொள்கிறவன் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க முடியும். உங்க குடும்பத்துல உங்களை திருத்த, உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தம்னா மகிழ்ச்சி உங்க வீட்டின் கதவை தட்ட ஆயத்தம். ஆமென். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், என்னையெல்லாம் நீ யாரும் திருத்த முடியாது. நாங்க யாரும் திருத்த வேண்டாம், நீங்களா திருந்திக்கணும், நாமா திருந்திக்கிறோம், நாமா சரி பண்ணிக்கிறோம். நம்ம வேலையை நம்ம தான் என்ன செய்யணும்? பழுதுவாக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சீர்படுத்தணும். நம்ம வாழ்க்கையின் ஓட்டைகளை அடுத்தவங்க சொல்ல இடம் கொடுக்க கூடாது. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த 4 பேர் வந்து பஞ்சாயத்து வைக்கிற பழக்கமே பிடிக்காது. 4 பேர் வந்து என்ன சண்டை வர்றீங்க, என்ன வழக்கு பண்றீங்க, என்ன பேசுறீங்க, அந்த பஞ்சாயத்து பண்ற வேலையை பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வாழவும் கூடாது, இப்படி இருக்கவும் கூடாது. என்ன பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு, எங்க அப்பா ஒரு பழக்கம், சின்ன பிரச்சனை பக்க ஊர்ல இருக்க நாட்டாமையை கூப்பிட்டு வந்துருவார். யோ நையா நீர் பெரிய ஆளாயிட்டு இப்படி பண்றீரையான்னு கோவம் வரும். அப்படிலாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னாலும் எப்படி பிறவங்களை திருத்த, ஏன்னா பூரா வளர்த்தியா இருப்பாங்க. அண்ணன் என்ன மாதிரி பெருசு பெருசா இருப்பாங்க. அவங்கள போய் இவர் போய் என்ன செய்ய முடியாது. உடனே அவங்க வந்துட்டு ஏன்பா அப்படி பண்ற, பெரியவர் சொன்னா கேட்டுக்கோப்பா அப்படின்னு. அப்படின்னா திருந்தாங்களா? திருந்த மாட்டாங்க. அப்ப என்னுடைய யாரை கொண்டு வந்தால் நான் சொல்றேன், ஏன் ஊர் காரியங்களை கொண்டு வந்து உங்க வழக்க தீர்க்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறீங்க? பவுல் அதை கண்டித்தார். யார? கொரிந்து சபையை. ஏண்டா உங்களுக்குள்ளே
பரிசுத்தவான்கள் இல்லையா? பாஸ்டரையே கூட்டு வழக்குக்கு உட்கார வச்சா கூட பாஸ்டர் சொல்ல என் மதிப்பாக இந்த உலகத்துல, பாஸ்டர் சொல்ல என் மதிப்பாக, நீர் வேணா வந்து சோமன்ட்டு பேசாம போறோம். தேவையில்லாம குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாது, போறோம். பாஸ்டர் மதிச்சதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் பாஸ்டர் மிதிக்கிறதா தான் வேலையா இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா அவ்வளவு மரியாதை, அவ்வளவு ரெஸ்பெக்ட், கனம். உங்க ஊழியக்காரன் சின்னவனோ பெரியவனோ மரியாதை கொடுங்க. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஒரு ஊழியனை மதிப்பது தேவனுக்கு மதிப்பு கொடுப்பது சமம். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க மகிழ்ச்சி திரும்ப வரும். கையை வைத்து சொல்லலாமா? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியை திரும்ப பெறுவோமா? தவறுகளை திருத்துவோமா? சீர்படுத்துவோமா? வலைகளை பழுது வைப்போமா? சீர்படுத்துவோமா? இரண்டாவது 90 சங்கீதம் 14 வசனம் 15 வசனம். 90 சங்கீதம் 14 15. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும். அப்ப இங்க மோசே பாடுறார். எங்கேயோ மகிழ்ச்சியை கோட்டை விட்டுட்டார். யாரு? அவர் கேட்கிறார், திரும்ப எங்களை. இந்த சங்கீதத்துல 4 விஷயம் வரும். 1, திரும்பி வாரும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். 2, திருப்தியாக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். 3, திரும்ப தாரும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். 4, திடப்படுத்தியருளும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நீ கவனிங்க, அந்த கீழுள்ள வசனங்கள்ல அழகா இருக்கும் கடைசி வசனம் வரைக்கும். அப்ப திரும்பி வாரும், திருப்தியாக்கும், திரும்ப தாரும், திடப்படுத்தும் அப்படின்னு இந்த மோசே கேட்கிறார். ஏன் இதை கேட்கிறாரு? எங்கேயோ மகிழ்ச்சிய கோட்டை விட்டுட்டார். எதனால மகிழ்ச்சி போச்சு? ஏன் மகிழ்ச்சி இழந்துட்டோம்? இந்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால். சொல்லுங்க, எங்கள் நாட்கள் எல்லாம் அது கோபத்தால் போய்விட்டது. எங்க கதையை போல எங்க வாழ்க்கையை கழிச்சிட்டோம். இந்த எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தை கூட்டிட்டு வரும்போது ஆண்டவர் இந்த ஜனத்தை பார்த்து சொல்றார், எத்தனை முறை பரீட்சை பார்த்தாங்களாம்? எத்தனை முறை பரீட்சை பார்த்தாங்களா ஆண்டவரை? ரொம்ப யோசிக்கிறீங்கப்பா ஏசப்பா. 4 முறையா? 10 முறை. எத்தனை முறை? 10 முறை பரீட்சை பார்த்தாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை தருவாரு, தர்றத இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நீர் இன்னா தந்திருக்கார ஆண்டவர், இன்னா கொடுத்தாரு, இது என்ன மண்ணாவா, இது என்ன, இது என்ன சாப்பாடா, இது என்ன இப்படி இருக்கு, எப்படி அவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் கொடுக்க கொடுக்க அவரை பத்தி தாழ்வா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவர் கொடுத்ததெல்லாம் உயர்ந்ததா கொடுத்தாரு, அவர் கொடுத்ததெல்லாம் மேன்மையானதா கொடுத்தாரு, அவர் கொடுத்ததெல்லாம் வானத்தின் மண்ணாவா கொடுத்தார். ஆனா அவங்க பேசினத அற்பமா பேசினாங்க. ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்ததை கொடுத்தாலும், எவ்வளவு சிறந்ததை கொடுத்தாலும் நம்ம பேசும்போது எப்படித்தான் பேசுவோம்? அற்பமா தான் பேசுவோம். ஆமா, ஆண்டவர் என்னத்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் என்னத்தை செஞ்சிட்டாரு, ஆமா இதுக்கு மேல உனக்கு என்னத்தை செய்யணும்? நீ கேட்ட கேட்டுக்கு நீங்க பண்ற அப்படியே ஜெப வாழ்க்கைக்கு ஆண்டவர் இதுக்கு மேல உங்களுக்கு என்னத்தை கொடுத்துடணும்? திருப்பி கேட்டா கொடுத்ததுக்கெல்லாம் குறை பேசுகிற ஒரு கூட்டமா இருந்ததுனால இவங்க வாழ்க்கை தினந்தோறும் தன்னை பத்தி தன்னுடைய காரியத்தை பத்தியுமே நினைச்சு போயிட்டாங்க. இப்ப அவர் கேட்கிறாரு, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை வீணா கழிச்சிட்டோம், விருதாவா கழிச்சிட்டோம், உதவாததா கழிச்சிட்டோம். ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், இந்த வருஷத்தை நான் நல்லா கழிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் ஜெப நேரத்திலையும் வேத வாசிப்புலையும் ஆண்டவரை தேடுறதுலயுமே இந்த வருஷத்துல பாதி நாளை நான் கழிச்சேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க?
சும்மா சொல்லுங்க. சினிமா பார்த்து வாழ்க்கையை வீணா கழிச்சிட்டேன், கதை பேசி வாழ்க்கையை வீணா கழிச்சிட்டேன், ஊரு சுத்தி கதை வாழ்க்கையை வீணா கழிச்சிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? எதுக்குமே கை தூக்க மாட்டோம். உங்கள்கிட்ட எதுக்கு நாங்க சொல்லணும்? சரி, நீங்களே கேட்டு பாருங்களேன், உங்க வாழ்க்கை எப்படி கழிச்சிருக்கீங்க? இன்னைக்கு 15ஆம் தேதியா? என்ன தேதி இன்னைக்கு? 15. நீ எவ்வளவு நாள் இருக்கு? 16 நாள் இருக்கு. எத்தனை நாள்? ஹலோ மக்களே, 350 நாள் நெருக்கி உங்களை கொண்டு வந்திருக்காருல. 350 நாளை நீங்க எப்படி கழிச்சிருக்கீங்க? திரும்பி பாருங்க. வர சொல்லுவோம், ஆமால செப்டம்பர் மாதம் நம்ம சினிமாவுக்கு போனோம்ல, ஆமால செப்டம்பர் மாதம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹோட்டல் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டோம்ல, ஆமால செப்டம்பர் மாதம் நம்ம நல்லா ஊர் சுத்தணும் டூர் போனோம்ல, ஆமால செப்டம்பர் மாதம் நல்லா தூங்கு உறங்கணும்ல. ஆமா, இப்படித்தான் பேசுறதுக்கு இடம் இருக்கும். ஆமால செப்டம்பர் மாதம் 10 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம்ல, ஆமால சபையா கூடி உன்னோட எல்லாரும் ஜெபம் பண்ணோம்ல, ஆமால சிஸ்டர்ஸ்கெல்லாம் கூடி ஜெபம் பண்ணி இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வரட்டும் என்று நாம எல்லாம் ஜெபம் பண்ணோம்ல, ஒன்னா கூடி நம்ம எல்லாம் ஆராதிச்சோம்ல. இப்படி கேட்டு பாருங்க, அந்த இடத்துல என்ன இருக்காது? அட என்ன இருக்காது? பதில் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் பண்டிகையா கொடுத்தாரு இவங்களுக்கு. இவங்களை விட்டா சரிப்பட மாட்டான். 7 பண்டிகை, மரியாதை பண்டிகை என்ன செய்யணும்? வந்துடணும். நமக்கு வாரம் பண்டிகை. ஆமீன் சொல்லுங்க. ஒரு நாள் சர்ச்சுக்கு வரீங்கன்னா எங்க வரீங்கன்னு அர்த்தம். பண்டிகைக்கு போகும்போது எப்படி போவீங்க? எங்க ஊர்ல 2 பண்டிகை, கிறிஸ்தவங்களுக்கு 2 பண்டிகை. முதல் பண்டிகை 1ஆம் பண்டிகை, அப்புறம் 8ஆம் பண்டிகை. 1ஆம் பண்டிகை கிறிஸ்துமஸ், 8ஆம் பண்டிகை புது வருஷம். எப்படி? 1ஆம் பண்டிகை கிறிஸ்துமஸ், 8ஆம் பண்டிகை புது வருஷம். 2 பண்டிகை பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல சந்தோஷமா ஹாலா ஜட்டதான் அப்படியே அப்படியே. கிராமங்களை பாருங்க, ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒரு பொங்கல் வைக்கிறான். மாட்டு பொங்கல்ன்றான், ஆட்டு பொங்கல்ன்றான், என்னென்ன பொங்கல் வச்சு. ஏன் பொங்கல் வைக்கிறான் தெரியுமா? கூடி சந்தோஷமா இருக்கணும், கூடி கடவுளை தொழணும்னு விரும்புறான். அவங்க கூட தொழுறாங்க, நம்ம மட்டும்தான் தொழுகவும் மாட்டோம், ஒன்னும் செய்ய மாட்டோம். வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னா கூட சோத்திரம் 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 போதும், அவ்வளவுதான். இது போல போதும். உங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும் எனக்கும் தெரியல. உங்கள் நாட்களை எண்ணும் அறிவை கர்த்தர் இந்த காலையில தருவாராக. வீணாய் போன நாட்கள், விருதாவாய் கழிந்த நாட்கள், குறை சொல்லியே கழிந்த நாட்கள், ஆண்டவரை தேடாமல் கழிந்த நாட்கள், கர்த்தரை ஆராதியாமல் கழிந்த நாட்கள், வனாந்தரத்துல 40 வருஷமோ எகிப்தை நினைச்சு நினைச்சு வாழ்ந்த நாட்கள், உணவுக்காக, எகிப்துக்காக, உடைக்காக, உறவிடத்துக்காக அழுத நாட்கள் வீணாவே கழிஞ்சு போச்சு. அதனாலதான் வனாந்தரத்தில் இந்த ஒரு வயலையும் கானானுக்குள்ள விடமாட்டேன்ட்டார். போன உன்னை விட. ஏன்? நீ வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு நாள் கூட உருப்படியா நீ என்ன செய்யல, தேடல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பல தவறுகளை திருத்துகிறவன் மகிழ்ச்சியை காமா. 2வது சொல்லட்டுமா? தன் நாட்களை குறித்த அறிவுடையவன், தன் நாட்களை எப்படி கழிக்கிறோம் என்கிற எண்ணம் உடையவன் திரும்பவும் மகிழ்ச்சியை பெறுவான். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? மக்களே, ஒரு நாள் போயிருச்சுன்னா திரும்ப வராது. டக்குன்னு மணிமுள்ள அங்கிட்டு போயிருச்சுன்னா அப்புறம் திரும்பி 1999 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி திரும்ப வருமா? நீங்களே போக நினைச்சா கூட போக முடியாது. அதுதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. இன்னைக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். கடந்தது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை,
வரப்போகிறது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு என்பது நமக்கு கிடைத்த பொக்கிஷமா பார்ப்போம். கைவேத்தி சொல்லுங்களேன், என் நாளை கொஞ்சம் நான் திரும்பி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க நினைச்ச நன்மைகளுக்காக நன்றி சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க. அதான் சங்கீதம் 105, 106, 107, 108 அது சொல்லுவாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க. உங்க நாட்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆச்சரியமா நடத்தினார்ல, இன்னைக்கு வரைக்கும் எப்படி நடத்தினாரு? மோசே ரொம்ப அழுகிறார், ஆண்டவர் வீணா கழிச்சிட்டோம், யவனாந்திரத்துல வீணா கழிச்சிட்டோம், வாக்குவாதம் பண்ணி வழக்கு பண்ணி சண்டை பண்ணியே நாளை கழிச்சிட்டோம், போராடியே நாளை கழிச்சிட்டோம். இந்த பயங்களால நானும் போராடி கானானுக்குள்ள போக முடியாத நிலை எனக்கு வந்துருச்சுன்னு புலம்புறாரு. நான் சொல்ல எல்லாத்தையும் ஒதுக்குங்க. இனிமேலாவது ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் மகிழ்ச்சியா வாழணும், என் நாட்களை குறித்த அறிவை எனக்கு தாரும், உம்மை குறித்த அறிவை தாரும், உம்மை குறித்த புரிதலை தாரும், உம்மை குறித்த தெளிவை தாரும். என் நாளை வீணா நான் கழிக்கவே கூடாது. ஒரு நாள் பிறக்கும் என்பதை நீ அறியாய், தெரியுமா? நாளை வரும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு எழுவோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமானால் மட்டும் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். மூணாவது விஷயம், ஏசாயா 55, 3, 10 ஆகிய வசனங்கள். உங்கள் செவியை சாய்த்து, ஏசாயா 35, 3 தானே, வாசிங்க முடிச்சிடும். அந்த வாசி, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். போதும். அங்க அழகா சொல்றாரு, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். 10வது வசனம் வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அப்ப இந்த மகிழ்ச்சி எப்ப வரும்? 3வது வசனம் சொல்லுது. இந்த மகிழ்ச்சி வரணும்னா தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். இது என்ன அர்த்தம்? நான் ஒரு இதில் படித்தேன், பலனற்ற முழங்கால், பலனற்ற கைகள். இதை நான் இப்படி சொல்றேன், ஜெபத்தை மறவாதீங்க. ஜெபத்தை முழங்கால் எப்ப போடுறோம்? எப்ப கைகளை உயர்த்துறோம்? கை தளருது எப்ப? முழங்கால் எப்ப தளருது? சொல்றாரு, உன் தளர்ந்த கை என்ன செய், தள்ளாடுகிற முழங்கால் என்ன செய், உறுதிப்படுத்து. உன் துக்கம் மாறி நீ மகிழ்ச்சியை பெறுவ. நான் இதை இப்படித்தான் சொல்லணும்னு விரும்புறேன். எப்போ உங்க வாழ்க்கையில ஜெபம் பெருகுதோ மகிழ்ச்சி திரும்ப வரும். ஆமென் சொல்லுங்க. எப்ப வாழ்க்கையில ஜெபம் பெருகுதோ மகிழ்ச்சி வரும், திரும்ப வரும். ஜெபத்தை ஒதுக்குகிற, ஜெபத்தை தள்ளுகிற வாழ்க்கையில ஒரு நாள் மகிழ்ச்சிய பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஜெபிக்க மறுக்கிற கிறிஸ்தவங்களா இராதீங்க, முழங்கால் போட மறுக்கிற கிறிஸ்தவங்களா இராதீங்க, கைகளை உயர்த்தி பிடிக்க மறுக்கிற கிறிஸ்தவங்களா இராதீங்க. ஜெபம் என்பது நம்முடைய ஆயுதமானால் வாழ்க்கையில் அற்புதம் தானா நடக்க ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. நான் எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் நடத்துவார். நீங்க ஜெபம் பண்ணினா ஜெப கோபுரங்கள் எழும்ப வாய்ப்பே இல்லை. நீங்க ஜெபம் பண்ணினா வேற என்ன கோபுரம் சொல்லுங்க? இன்னைக்கு எல்லாரும் எல்லா இடத்துக்கும் ஓடுறோம். இங்க போனா சுகமாயிருமா, அங்க போனா சுகமாயிருமா, இங்க போனா சுகமாயிருமா, அங்க போனா சுகமாயிருமா, எங்க
எங்க போனாலும் சுகமாகும். திரும்ப சொல்லிட்டா, அவன் மந்திரகார்ட்டையும் குறியாட்ட போனா கூட என்னதான் செய்யுது? அட சொல்லுங்க, சுகம்தான் கிடைக்குது. சுகமானுதான் போறான். என்ன அவன்கிட்ட போனா தற்காலிகமா இருக்கும், ஆண்டவர்கிட்ட வந்தா நிரந்தரமா இருக்கும். நீ ஒருவனை தேடி போறதை விட நீங்களே ஜெபம் பண்ணா உங்க வீட்டுக்குள்ள இயேசு இறங்கி வந்துருவாரு. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள இயேசு இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்வார். நான் ஒரு அம்மா வீட்டில் உடம்பு முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கானோன்னு நான் ஒரு பாஸ்டரை கூட்டிட்டு போனேன். அவர் வல்லமையான தீர்க்கதரிசி. அப்படி கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் ப்ரேயர் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பாடெல்லாம் அவர் சொந்தக்காரர் தான், போலீஸாக இருக்கார், எஸ்ஐயா இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். எல்லாம் முடிஞ்சா அவர் எஸ்ஐ இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நிற்பார். பாஸ்டராக இருந்தானே யாராக இருந்தானே யாத்தாடி என்னடா இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க கூட சுத்தி சுத்தி பழகிட்டே இருந்திருக்கு. போலீஸ்காரங்க கூட பழகிறது, பேசுறது, இவங்க டைப்பெல்லாம் ஒரு மாதிரியே இருக்கும். சில நேரம் நல்லாவும் பேசுவாங்க, சில நேரம் முறைச்சிக்கிட்டும் பேசுவாங்க. நம்ம அந்த நேரம் அவங்க முறைச்சா சிரிப்போம், அவங்க சிரிச்சா நம்ம முறைப்போம். அப்படின்னு மாறிக்கிற வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிடும். கொண்டு போய் ஜெபம் பண்ணிட்டு திருப்ப காணிக்கையை கொடுத்தாங்க, வாங்கி எடுத்து கூட்டிட்டு போயாச்சு. அந்த அம்மா திரும்ப போன் பண்ணுது, பாஸ்டர் வந்தார், ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே மாறல, ஒண்ணுமே நடக்கல. போங்க பாஸ்டர், அதுக்கு நீங்களே ஜெபம் பண்ணி இருக்கலாம்னு நான் சொன்னேன். நான் வந்து ஜெபம் பண்றதுக்கு நீயே ஜெபம் பண்ணி இருக்கலாமேம்மா, அதுக்கு என்ன எதுக்குமா எங்களை கூப்பிட்டு போத்து? ரொம்ப பேருக்கு என்ன நினைப்பு, அந்த பாஸ்டர் வந்தா கட்ட பூரா அவுத்து விட்டுருவாரு, இந்த பாஸ்டர் வந்தா எல்லா இதுவும் உடைச்சு விட்டுருவாரு. நான் சொல்லி கட்டுகளை உடைக்கிறது உங்க கையில இருக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க முழங்கால் படியிட்டா சகலம் உங்களுக்கு கீழ்ப்படும். ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு கீழே வராத ஒன்றுமே இல்ல. அல்லேலூயா. சாதாரணமான உங்களை கொண்டும் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் தான் ஆண்டவர். பெரிய பெரிய ஆளை தேடி போகாதீங்க, பெரிய பெரிய இடத்தை தேடி போகாதீங்க. நான் சொல்லுவேன், உங்க அறை வீட்டை தேடி வர இயேசு ஆயத்தமா இருக்கிறாரு. உங்க அறை வீட்டின் கதவை பூட்ட நீங்க ஆயத்தமா? வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ண முடியலன்னா சர்ச்சுக்கு வாங்கன்னு நான் சொல்றேன். எங்க வாங்க? சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அது மட்டும் வரவே மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வருவோம், சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. நாங்களே ரொம்ப என்ன குசியோ தெரியல. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வீட்டில் நல்லா ஜெபம் பண்றீங்களா? தெரியாது. என்ன பண்றீங்க? தெரியாது. காலையில் வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சாயங்காலமானா நான் கீழே வந்து உட்காந்துருப்பேன். சாயங்காலம் ஒரு 4 மணி 3 மணிக்கு நான் கீழே வந்து உட்காந்துக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ போன வந்தாலும் பேசிக்கிறது, தூக்கி வச்சுட்டு 1 மணி நேரமாக நல்லா ஜெபம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணா தான் நமக்கு மகிழ்ச்சி. உங்கள் முழங்கால நீங்கள் முடக்கலைன்னா மகிழ்ச்சி வரவே. ஆமென். மோசே கையை உயர்த்தலனா வெற்றி வராது. எஸ்தரும் மொர்தெகாயும் முழங்கால் போடலனா, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15 வசனம் என்ன போட்டிருக்கு? ரொம்ப தேடுறீங்களே, நானே வாசிக்கிறேன். அப்பொழுது மொர்தெகாய் இள நீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அடுத்த வசனம் போட்டு 16 போடுப்பா. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அதுக்கு முன்னாடி படிச்சு பாருங்க துக்கம், அதுக்கு முன்னாடி படிச்சு பாருங்க வேதனை, மரணம் சூழ்ந்த நிலை.
ஆனால் எப்ப எஸ்தரும் மொர்தெகாயும் ஜெபித்தார்களோ அப்பொழுது மகிழ்ச்சி வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் எந்த மகிழ்ச்சி இழந்தீங்களோ அந்த மகிழ்ச்சி திரும்ப என்ன செய்யும்? வரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அநேக வீட்டுக்கு போனா நான் சந்தோஷமா சொல்லுவாங்க, நல்லா இருப்போம், எங்க குடும்பமே அப்படி குட்டி பரலவும் போல நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்போம். சில நேரம் அவங்க வீட்டுக்கு போனா அப்படியே கஷ்டமா உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஒரு போதகரா ஒரு பாஸ்டா நான் எங்க போனாலும் அழுதாகனா கூட சேர்ந்து அழுதுட்டு வந்துடுவேன், சிரிச்சாகனா கூட சேர்ந்து சிரிச்சுட்டு வந்துடுவேன், கோவமா சண்டை போட்டாகனா அமைதியா வந்துடுவேன். போதும், அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அழுகிறவர்களோட அப்ப அழுகிறப்ப நம்மளையும் ஆண்டவர் பார்க்கிறாரு, அவங்களையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாரு. எழுமி போமா. இன்னைக்கு நீங்க ஜோம் பண்ணுவீங்களா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? என் மகிழ்ச்சியை நான் திரும்ப பெறணும். ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் எழுமி நில்லுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் உங்க மகிழ்ச்சியை திரும்ப பெறணும். இழந்த மகிழ்ச்சியை திரும்ப பெறணும். தவறுகளை திருத்துங்க. உங்களுடைய நாட்களை எண்ணுகிற அறிவுக்கு நேரா திரும்புங்க. ஆமென். ஜெபத்தினுடைய நிலைமையை மறவாதீங்க. ஜெபம் பண்றவங்களா மாறுங்க. வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் எல்லா சூழலையும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும்.